வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஜெகன். ஜெகன்னா எனக்கு கரெக்டான அடையாளம் புதிய கீதை ஜெகன். ஏன்னா அது என்னோடய முதல் படத்தோட தலைப்பு. அது என் பேருக்கு முன்னாடியே இருக்கிற அளவுக்கு புதிய கீதை ஜெகன்னா ஈஸியாக தெரியும். 2003 ரிலீஸ் ஆன படம். 23 வருஷம் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி. அது வரைக்கும் அவர் லவ் படங்கள் பண்ணார், ஆக்ஷன் படங்கள் பண்ணார், ஃபன் படம், காமெடி எல்லாமே இப்படி எல்லாம் பண்ணார். பட்டு புதிய கீதை விஜய் சாருக்கு மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஒரு புது ஜானரில் இருக்கும். எப்படி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ், ரொம்ப தன்னம்பிக்கையான ஒருத்தனாக இருக்கும். தன்னம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு, சுறுசுறுப்பு, பயங்கர ஒரு அந்த கேரக்டர் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் ஆரோவாக டிசைன் பண்ணியிருப்போம். 6 விரல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது 2003 ரிலீஸ். இப்போ 23 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி விஜய் சாரை, அதை என் சாரதியை ஒரு தமிழ்நாட்டின் முதல்வராக மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு தகுதியான ஒருத்தருக்கு தான் தமிழக மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். நிச்சயமாக அதுக்கான திறமையும், உழைப்பும், நேர்மையும், ரொம்ப டிசிப்ளினும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் நம்ம விஜய் சார்கிட்ட இருக்குது. அதை நான் அந்த 23 வருஷம்னா 23 அந்த படத்துக்கு முன்னாடி 2 வருஷம் அவரோட நல்லா ட்ராவல் பண்ணேன் க்ளோஸராக. ஸோ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவரை அப்படி தான் பார்த்துருக்கேன். எப்படி பார்த்துருக்கேன்னா, அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது டைமிங், பங்க்சுவாலிட்டி. ஸோ அதுதான் அவரோட பெரிய ஃபஸ்ட்டு டிசிப்ளினோட முக்கியமாக இருக்கும். 7 மணினா, ஏன்னா அப்போல்லாம் சென்னையில் 7 மணிக்கு ரோல் பண்ணுவோம் ஷூட்டு. ஷார்ப்பாக 7 o'clock அப்படின்னு டைம் சொல்லிட்டோன்னா 7 o'clock வித் மேக்கப்போட ஸ்பாட்டில் கேமரா முன்னாடி வந்துடுவார். அது அப்போது ஒரு 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், குளிச்சு ரெடியாகி சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணி 5:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பணும், ட்ராவல் 1 hour, 6:30க்கு ஸ்பாட்டில் இருக்கணும், 1/2 hour ரெடியாகி 7 o'clock வருவார். ஸோ அது பயங்கர ஆச்சரியமான விஷயம். இப்போ நம்மளாம் டெக்னீஷியன்ஸ், நம்ம லேட்டாக நைட் 2 மணிக்கு படுத்துட்டு கூட 4 மணிக்கு எந்திரிக்கலாம், ஃபேஸில் தெரியாது. ஸோ அவர் தினமும் 4:30 மணிக்கு எந்திரிக்கிற ஒருத்தர் அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ சீக்கிரம் படுக்கணும். பயங்கர அந்த நேரம் தான் அவருடைய அந்த நேரத்தை கையாளுற விதம் இருக்குது பார்த்திங்களா. அது விஜய் சார்கிட்ட பயங்கர பிரமிக்கிற விஷயம். ஒரு 85 நாள் என் படம் நடித்தார் அவர். அதில் ஒரு 3 நாள் ஒரு 6:50 மாதிரி கால் பண்ணுவார். கால் பண்ணி, ஜெகன் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும் அப்படிம்பார். நான் 7 மணிக்குன்னு சொல்லியிருப்போம்ல. ஏன் சார், அது ஏன் சார் சொல்கிறீங்க, ரிலாக்ஸ் ஆவாங்க சார். இல்லை அந்த ராஜேந்திரன் ரூட் மாதிரி போயிட்டாப்பில். அப்போல்லாம் மொபைல் மேப் கிடையாது பாருங்கள். அது ஜஸ்ட்டு வாய்மொழியாக சொல்லி பவுன்சர்ஸ் போய் யாராவது நின்று கூப்பிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் லேட்டானால் கூட ஒரு 3 தடவை கால் பண்ணி அந்த 10 நிமிஷத்துக்கு சாரி சொல்வார். அது அவரோட பெரிய பங்க்சுவல். அதே மாதிரி சுவாரஸ்யமாக 7 மணிக்கு சொன்னால் 7 மணிக்கு வந்துடுறாருல்ல, அதே மாதிரி 7 to 6 தான். 6 மணிக்கு சட்டை பட்டனில் கை வச்சுருவார். முடிக்கிறீங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த 7 மணிங்கிறது எவ்வளோ கரெக்டாக வராரோ அது மாதிரி 6 மணிங்கிறது கரெக்டாக போயிடுவார். ஏன்னா அப்போ தான் அவரால் போயிட்டு ஒரு கொஞ்சம் வீட்டுக்கு போய் சேரதை 8 ஆகும். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு இருந்துட்டு தூங்குறதுக்கு ஒரு 9:30க்கு தூங்கினா தான் 4:30க்கு எழுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த பங்க்சுவல் 25 வருஷத்துக்கு அப்புறம் முதல் படத்துலேருந்தே இருக்கலாம். பட் நான் பார்த்தது 2003 அவ்வளோ பங்க்சுவலாக இருந்தார். ஸோ இப்போ சட்டசபைக்கு வர்றதை பார்க்குறப்போ நான் அதை பார்த்து பயங்கர பெருமைப்படுவேன். அதாவது சட்டமன்றம் இருக்கோ இல்லையோ, பட் அலுவலாக தினமும் 10 மணிக்கு வராருன்றது ஒரு சிஎம் 10 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு செக்ரட்டரியேட்டுக்குன்றது எவ்வளோ பெரிய நல்ல டிசிப்ளின். ஆனால் அவரை பார்த்து தான் மற்ற செக்ரட்டரியேட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இப்போ சீக்கிரமாக வராங்க. அதுபோல் அலுவலகம் முடிகிற வரைக்கும் 5 மணி வரைக்கும் திரும்ப அலுவலகத்துலேருந்து கம்ப்ளீட் ஒர்க்கை பார்க்குறாரு, ஆன் சீட்டில் உட்காந்து கம்ப்ளீட்டாக. அப்படிங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்டேட் சிஎம்மெல்லாம் எனக்கு தெரியல. பட்டு இவர் அதில் ஒரு முன்னோடியாக இருக்காருன்னு நம்புகிறேன் நான். மற்றபடி அந்த சாரதிங்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்லை, நிறைய படம் பார்த்த அந்த படம் வணிகமாக பெரிய வெற்றி அடையலை. ஆனால் இன்றைக்கும் சொல்லுவாங்க புதிய இதே மாதிரி விஜய் சாருக்கு பயங்கர பாசிட்டிவான படம் எதுவுமே இல்லை சார். ஒரு சந்திப்பில் ஒரு ஐஐடி படித்து முடிச்சுட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் அந்த புதிய கீதை படத்தோட 15 மினிட்ஸ் கடைசி கிளைமேக்ஸை இங்கே ஐஐடியில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கோர்ஸாகவே வச்சுருந்தாங்கன்னு. ஸோ அதுபோல் அந்த படத்தில் அவ்வளோ பாசிட்டிவிட்டி பேசியிருப்பார், அவ்வளோ நம்பிக்கை கொடுப்பார், இந்த லைஃப் மேலே அவ்வளோ லவ்வை காட்டுவார், தன் சுற்றி இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். ஸோ அது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான கேரக்டர் தான் சாரதி. அப்போ விஜய் சார் அதில் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அந்த காலேஜ்லேயே அந்த காலேஜோட சேர்மனோட கம்பெனிலேயே போய் ஒரு
அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் போய் பொறுப்பேற்பார். அது ஒரு விழாவாக எடுப்பாங்க. அந்த விழா மேடை வந்து நான் இப்போ இவர் வந்து முதலமைச்சராக சி. ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு அவர் சொல்கிறப்போ அந்த மாதிரி ஒரு மேடையாக தான் அந்த படத்தில் நான் அது பார்த்தேன். அவர் அதில் ஒரு நல்ல அழகான டயலாக் பேசுவார். நண்பனே, நாளை முதல் விடியலை நீ எழுப்பு, பகல் 2 கேள் பகைதனை பாடு, வானுக்கு மையம் பார், காற்றுக்கு கால்கள் பார், இதயம் போல் உலை, இமைகள் போல் கலை, உன்னிடத்தில் நியாயம் கேள், உலகுக்கு நீதி சொல், காற்றை வடிகட்டு, கடல் நீரை வாய்க்கு பழித்து துப்பிவிடு, நிலவை நிறமாற்று, நிலத்தை விரிவிசை, நேரத்தை ஐரவை, தூக்கத்தை குறை, 5வது வேதம் சொல், 6வது பூதம் கேள், 7வது அறிவை தேடு, 8வது பிறவி எடு, 9வது திசையில் தர, 10வது கிரகம் பெற, பட்டாம்பூச்சிக்கு பண்ணை வை, வயது முதிராமல் நிமிர்ந்து நில், பூமியின் வேகம் கேள், அதற்கு முன்னால் ஓடு, நேரத்தை விட வேகமாய் நட, நன்றியுடன் சாரதின்னு முடிப்பார். ஸோ அது வந்து இவ்வளோ பெரிய லென்த் டேலாக அவர் சிங்கிள் ஷாட்டாக அப்படி நான் 3 டேக் போனோம் வெவ்வேறு ரேஞ்சில், ஃபுல்லாக கம்ப்ளீட் சிங்கிள் ஷாட் பேசுவார் அவர். ஸோ அப்படி ஒரு அசாத்திய திறமைசாலி, நல்ல உள்ளம் கொண்டவர். இன்னொன்று நான் வந்து விஜய் சார்கிட்ட ரொம்ப பிரமிக்கிறது என்னென்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருப்பார். வந்து யோசித்து சொல்கிறேன், பார்க்குறேன் அப்படிலாம் கிடையாது. ஓகே இல்லை அவ்வளோதான். ஒளிவு மறைவுன்றது ஒன்று இல்லவே இல்லை அவர்கிட்ட. ரொம்ப சாந்தமாக பேசுவார், ஆனால் சரியாக பேசுவார். கம்மியாக பேசுவார், ஆனால் கரெக்டாக பேசுவார். அப்படிங்கிற மாதிரி தான் நான் அப்போ இருந்து பார்த்தேன். இப்போவும் அதை பார்க்குறேன் எல்லா இடத்துலையும். இன்னொன்று, ஒரு வெறும் டான்ஸு, ஃபைட்டு, காமெடி இப்படி பண்ணுறதுனால மட்டுமே மக்கள் வந்து அப்படியே மதிமயங்கி போய் ஒரு ஸ்டார் நட்சத்திரமாக இருந்த விஜய் சாருக்கு ஓட்டு போட்டுறல. அவர் வந்து நிறைய மன்ற பணிகள், அதாவது அவரோட ரசிகர்ன்றதும் நிறைய பிளட் டொனேஷன்லேருந்து கல்வி உதவி இந்த மாதிரி நிறையா சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்னொன்று, அடிப்படையில் வந்து அவர் ஒரு ரொம்ப சுய ஒழுக்கம் அவர்கிட்ட இருக்குது. அவரை பற்றி நிறைய வேறு எந்த தப்பான கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இந்த ஒரு சினிமா கேரியரில் வந்ததில்லை. டைரக்டர் எஸ். சந்திரசேகர் சார் வந்து அவரை வந்து ஒரு பக்காவாக முதல் படத்துலேருந்தே நடிப்பு சொல்லி கொடுக்குறப்பவே கூட டிசிப்ளினையும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டாரு. ஒழுக்கத்தை, பெரியவங்களை எப்படி மதிக்கணும், அதெல்லாமே வந்து விஜய் சார்கிட்ட பார்த்து பயங்கர வியப்பேனா. ஏன்னா ஒரு நாள் என்னோடய டப்பிங்கில் வந்து டப்பிங் நடந்துட்டப்போ சித்திக் சார், டாக்டர் சித்திக் சார் பக்கத்து தேட்டருக்கு வந்திருந்தார். கேள்விப்பட்டோன்னா உடனே சித்திக் சார் வந்து விஜய் சார் இருக்கார் பார்க்கணுன்னு விரும்புகிறாருன்னு அவர் வந்துடுவார். பட் இவர் அப்படி சொல்லி அனுப்பாமல் ராஜேந்திரன்கிட்ட சொல்லி எந்த தேட்டரில் இருக்கார், ஃப்ரீயாக இருக்காரான்னு பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் அவருக்கு இன்டிமேஷன் போகிறதுக்கு முன்னாடி இவர் அங்கே போயிட்டார். அவரை போய் பார்த்து அவர் இருக்கிற இடத்துல பார்த்து விஷ் பண்ணிட்டு வர்றாரு. பெரியவங்களுக்கு, சீனியர்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். சஞ்சீவ் நடிச்சிருந்தார் லாரன்ஸ்னு அவரோட ஃப்ரெண்டு கேரக்டராக. அப்போ என்னென்னா, நான் வந்து ஆக்சுவலாக நான் சேரன் சாரோட அசிஸ்டன்ட். எனக்கு வந்து என்ன எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து பொசிஷன் கொடுத்துட்டு ஸ்டேஜிங் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நடித்து காமிச்சிருவேன். அது கொஞ்சம் ஆர்வக்கோளராக கூட இருக்கலாம், பட் நடித்து காட்டுவேன். அப்படி மற்ற கேரக்டர்ஸ்லாம் பண்ணிவிட்டு விஜய் சார் வர்றப்போ அந்த சாரதியோட பொசிஷன் மட்டும் அவர் வந்து நின்னோன்னா நான் ஒரு வாட்டி சும்மா சார் இங்கிருந்து அப்படி ஃபுல்லாக அந்த ஷாட்டை பண்ணி காட்டுவேன். அது முதல் நாள் முதல் ஷாட்லேருந்து ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே 2வது நாள்லேருந்து வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படிம்பாரு, ஒரு வாட்டி பண்ணி காட்டணும். பண்ணி காட்டணுன்னா அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஸோ அந்த ஃபைட்டு சாங்கை தவிர புதிய கீதை படத்தில் கம்ப்ளீட் டாக்கி போர்ஷனில் இருக்க அவ்வளோ ஷாட்டும் நான் ஒரு பக்கா மானிட்டர் பண்ணியிருப்பேன். அதை வந்து 1% கூட குறைக்காமல் அதை முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை அப்படியே சூப்பராக பண்ணி கொடுப்பாரு. அந்த ஃபாஸ்ட்டு ஆக்டிவ்னஸ்ஸு, துரு பண்ணுறது, அது எல்லாமே வந்து அது ஒரு 20வது நாள் பக்கம் சஞ்சீவ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, மச்சான் நான் இத்தனை படத்துக்கு அப்புறம் இப்போ தான்டா கம்ப்ளீட்டாக ஒரு டேரக்டரை நடிக்க சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே பண்ணுறேன். எனக்கு ஜெகனோட அந்த அவன் ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்கிட்ட சொல்லலை, சஞ்சீவ் வந்து என்கிட்ட சொன்னார். ஐயா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கய்யா, நண்பன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், இதே மாதிரி எல்லா சீனுக்கும் பண்ணி காட்டிடுங்கன்னு. அதுபோல் ஸ்பாட்டில் வந்து அவர் வந்து அப்போவே பயங்கர ஸ்டார் தான். அன்றைக்கே பெரிய இடத்துல தான் இருந்தார் 2003. ஒரு நாள் கூட அதாவது ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட அந்த கதையை ஒரு 25 தடவையாவது சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு தடவையும் 2.5-3 மணி நேரம் ஆகிருக்கும். தனியாக உட்காந்து இப்போ நான் உங்களோட பேசுகிற போல் அவர் மட்டுமே தனியாக உட்காந்து கதையை கேட்பார். கம்ப்ளீட்டாக ஒரு 2 நேரமாக 25 தடவை சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கதை கேட்டு முடிச்சுட்டு நிறைய சந்தேகங்கள் கேட்பார், நிறைய அவருக்கு தோன்ற விஷயங்களை சொல்லுவார். அது எல்லாமே ரூம்குள்ளே பிஃபோர் ஷூட்டு. ஆன் ஷூட்டில் டே 1லேருந்து
பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு கருத்து கூட ஒரு சஜஷன் கூட ஒரு டேரக்டருக்கு வந்து அவர் எனக்கு சொன்னதில்லை. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு எதுவுமே அவர் வந்து இப்படி பண்ணிக்கலாமா, இப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு பேசவே அப்படி எனக்கு சொல்லவே இல்லை. இப்படி ஒரு கோஆப்ரேட்டிவான ஹீரோவை, இப்படி ஒரு ஒத்துழைக்கிற ஹீரோவை, அது அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து அது விஜய் சாரை தவிர வேறு யார்ட்டையும் நான் அது பார்த்துருப்பேனான்னு தெரியல. அப்படி கலக்கிட்டார். அப்படி ஒரு ஒரு ரொம்ப ஒரு புதுசாக நடிக்க வந்த ஒருத்தர் எப்படி டேரக்டருக்கு அன்பும் மரியாதையும் அவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே பண்ணுவாங்களோ அது போல் பண்ணார். அது வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. பிகாஸ் ஏன்னா அவங்க அப்பா ஒரு டேரக்டரு. ஸோ அந்த டேரக்டருக்கான ரெஸ்பெக்டை விஜய் சார் கொடுத்ததை நான் அனுபவித்தேன், நான் பார்த்தேன், நான் உணர்ந்தேன். அந்த மரியாதை வந்து அவருக்கு அப்போ இருந்தே அந்த பண்பு இருக்குது. மற்றபடி இஸ் வெரி ஜென்யூன். ரொம்ப கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஃப்ரீ மூடில் இருக்கிறப்போ கொஞ்சம் ஜாலியாகலாம் பேசுவார்ல, அப்படி சொல்கிறப்ப சொல்லுவார் நிறைய விஷயங்கள். அப்படி பேசுகிறப்போ அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் கொஞ்சம் ஜாலியாகலாம் ஃபன் பண்ணுவார். ஒரே ஒரு தடவை, அதை நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஒரு தடவை அவரோட முழு கோவத்தை பார்த்தேன். என்கிட்ட இல்லை, இன்னொருத்தர்கிட்ட அவர் கோவப்பட்டதை பார்த்தேன். ஏன்னா முழுக்க தப்பு பண்ணார் ஒருத்தர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவரோட கம்ப்ளீட் கோபத்தை நான் பார்த்தேன், விஜய் சாரோட கோபத்தை. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், எவ்வளோ சரியாக இருக்கிறாரோ, எவ்வளோ நியாயமாக இருக்கிறாரோ, எவ்வளோ பங்க்சுவாலிட்டியாக இருக்காரோ அதே அளவுக்கு அவர்கிட்ட கோபமும் இருக்குது. ஏன்னா இவர் சரியாக இருக்கிறப்ப எதிரில் இருக்கணும், சரியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது தப்பாக இருந்தால் அவரால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறது அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படியே காலங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறப்போ இப்போல்லாம் அது தெரியுது. ஏன்னா அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அன்றைக்கி பதவியேற்பு விழாவில் முதல் நாளில் கூட சொல்கிறாரு, ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துருவோம் அப்படின்னு யாருக்காவது என்ன வந்துச்சுன்னு ஒரு வார்னிங் கொடுத்தாரு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் தான் அவரோட சுபாவம். என்னென்னா நான் காமராஜர் ஆட்சியை நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்புகிறேன், இப்போது விஜய் சார் தலைமையில் இருக்கிற இந்த அரசு மிக தூய்மையான அரசாக, ஒரு லஞ்ச லாவண்யமிற்றா இல்லாமல், வேறு எந்த விதமான ரவுடிஸ் குண்டாஸ் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு தூய்மையான மக்களுக்கான அரசாக, மக்கள் எளிதாக போய் எல்லார்ட்டையும் அணுக முடிஞ்சு தன்னோட கோரிக்கைகளை வைக்கிற மாதிரி, அதை சரி பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான லைஃப்பை தமிழகம் இந்த 5 ஆண்டில் வந்து மக்கள் வந்து அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது சிம்டம். ஏன்னா விஜய் சார் அன்றைக்கி எங்கே திருச்சியில் பேசுகிறப்போ எங்கே சொன்னார்னா, எனக்கு இப்போ எந்த வேலையும் கிடையாது, சினிமா கினிமாலாம் விட்டுட்டேன், முழுக்க உங்களை பார்த்துக்கிறது மட்டும்தான் வேலைன்னாரு. உண்மையாகவே சொல்கிறேன், அவர் சினிமாவுக்கு வந்தப்போ, சினிமாவில் இருந்தப்போ எவ்வளோ சினிமாவில் உண்மையாகவும் சின்சியராகவும் சினிமாவுக்கு மட்டும் இருந்தாரோ அதுபோல் இப்போது அரசியலுக்குன்னு வந்துட்டார். ஸோ அரசியலில் அப்படி தான் இருக்கார் இப்போது. அது வந்து ஏன்னா ஒரே நாளில் வந்து எல்லா மாற்றமும் நிகழ்த்திட முடியாது, ஒரே மேஜிக் நடந்துடாது. இது அப்படி ஜீம் பூம்பாலாம் பண்ண முடியாது. இது யதார்த்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் படிப்படியாக சரி பண்ணணும். இந்த 6 மாதங்கிறது 1 வருஷம் கூட ஆகட்டும், தப்பு இல்லை. ஆனால் நிச்சயமாக பதவியேற்ற 1 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாடு மிக தூய்மையான ஒரு அரசாங்கமாக செயல்படுங்கிறதுல வந்து நான் 200% கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். பிகாஸ் விஜய் சாரோட நேச்சர் தெரிஞ்சதுனால. அவரை பற்றி சுருக்கமாக சிம்பிளாக திருக்குறள் மாதிரி ஒன்று சொல்லணும்னா அவ்வளோதான். அவருக்கு ஒரு வட்டம் இருக்கும், அந்த வட்டத்துக்குள்ளே அவர் இருப்பார். அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ளே வேறு யாரும் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது. அவர் அனுமதி இல்லாமல் அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடவே முடியாது. கண்டிப்பாக அது உண்மை. ஆனால் அடுத்தவங்களோட வட்டத்துக்குள்ளே அவரும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அது அவரோட பெரிய குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இந்த மக்கள் அவர் கொடுத்த அங்கீகாரத்தை, இந்த தமிழக மக்கள் 7 கோடி 8 கோடி வாக்காளர்கள் மக்கள் வாழ்கிற இந்த தமிழகத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக ஒரு சூப்பர் கவர்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கார், பேச வேண்டிய இடங்களில் பேச மாட்டுறாரு அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. அதை நான் மறுக்கிறேன், கண்டிப்பாக மறுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நிறைய ஒன்றுமே இல்லாதவங்களாம், ஒன்றுமே தெரியாதவங்க கூட நிறைய பேசுகிறத பார்த்துருப்போம். ஆனால் நிறைய விஷயம் தெரியும், தெரியலனாலும் அது தெரிஞ்சுக்குவார். ஆனால் பேசுகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாரு. மற்றவங்க பேசுகிறத முதல்ல வந்து உள்வாங்கிறாரு. எப்படி ஒரு 2 மணி நேரம் கதை கேட்குற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு கதை கேட்டு முடிச்சோன்னா தன் சந்தேகங்களையும் தனக்கு தோன்றதையும் சொல்கிறாரோ, நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுபோல் எல்லாரோட பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாரோட வாதங்களையும் கேட்டுக்கிட்டு கடைசியாக ஒன்று பேசுகிறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் சரி. ஸோ அமைதியாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கு பேச தெரியாதுன்றது வந்து ரொம்ப தப்பு. தப்பாக பேசுகிறத விட அமைதியாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது. எப்போ பேசணுமோ, எங்கே பேசணுமோ, என்ன பேசணுமோ அதை பேசுகிறாருல்ல, அது அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ விஜய் சாரோட மௌனம் வந்து மௌனம் இல்லை,
அந்த மௌனத்தில் 1008 அர்த்தம் இருக்குது. திருக்குறள் மாதிரி 4 வரி பேசினாலும் கரெக்டாக பேசுகிறாரு. ஸோ பேச வேண்டிய இடத்துல பேசுகிறார். அவரோட செயல்பாடு சூப்பராக இருக்கா, அதை பாருங்கள். அவர் என்ன டெய்லியும் வந்து வானொலி மாதிரி இது மாதிரி என்ன பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அது அவர் வேலை கிடையாது. ஒரு தமிழக முதலமைச்சராக செயல்படுறாரு. அவரோட செயல்பாடு தான் இங்கே முக்கியம். அவர் வந்து பட்டிமன்றமாக பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. விஜய் சார், வழக்கம் போல் நீங்கள் உங்கள் சுபாவத்தை மிஸ் பண்ணாதீங்க. நிறையா கவனிங்க. எப்போ தேவையோ அப்போ பேசுங்க. வாழ்த்துக்கள் சார். லவ் யூ.